இயற்கை உங்களுக்கு பிடிக்குமா? மலையேற்றம் உங்களுக்கு பிடிக்குமா? குடும்பத்தோடு மலையேற வேண்டுமா? குழந்தைகளுக்கு இயற்கையை அறிமுகம் செய்ய வேண்டுமா? காடுகளை சுற்றி காட்ட வேண்டுமா? இந்த காட்டின் குரலை கேட்க வேண்டுமா? பறவைகளோடு பேச வேண்டுமா? ஒரு குடும்பத்தோடு நண்பர்களோடு சுற்றுலா செல்ல வேண்டுமா? உங்களுக்கான இடம் கொடைக்கானல் வெள்ளக்கவி மலையேற்றம். மலையேறும் பிரியர்களுக்காகவே நமது தமிழக அரசு ட்ரெக் தமிழ்நாடு என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர். எங்கெல்லாம் மலையேறலாம், யாரோடெல்லாம் மலையேறலாம். பயணத்தை விட பயணிப்பவர்கள் இன்னும் அழகு. பயணப்படும் இடம் ஒரு வகையான அழகு, பயணிக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு வகையான அழகு. இந்த மலையேற்றம், அருவி, காடுகள் இதையெல்லாம் உணர்ந்து பயணிக்க வேண்டுமா? உங்களுக்கான ஒரு பெரிய குழுவாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் கிளிஃப் டாப்பர் என்கிற அன்பிற்குரிய நண்பர்கள். இந்த கிளிஃப் டாப்பர் நண்பர்களினுடைய உதவியினால் இந்த வெள்ளக்கவி மலையேற்றத்தில் உள்ள சிறப்புகள் என்ன? இந்த வெள்ளக்கவி மலையேற்றத்தை யாரோடு ஏறலாம்? இந்த வெள்ளக்கவி கிராமத்தில் எல்லாம் அமைந்திருக்கிறது எல்லாமே நமக்கு புரியும் வண்ணமாக எடுத்துரைக்கக்கூடியவர்களாக கிளிஃப் டாப்பர் குழுவினர், அந்த கம்யூனிட்டியைச் சேர்ந்த நண்பர்கள் நமக்கு அறிமுகம் செய்கிறார்கள். கிளிஃப் டாப்பர் குழுவினரை நாம் தொடர்பு கொண்டபோது எங்கு எப்பொழுது எங்கெல்லாம் மலையேற்ற நிகழ்வுகள் நடக்கின்றன என்றும் எப்படி நாம் அதை தொடர்பு கொள்வது என்றும் ஒரு மலையேற்றத்திற்கு நமக்கு என்னெல்லாம் தேவை என்கிற விஷயத்தையும் இங்கு வருவதற்கு நாம் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு விரிவான பட்டியலை முதலில் நமக்கு கொடுக்கிறார்கள். நாம் காலையில் எங்கே செல்லப் போகிறோம், எங்கு தங்கப் போகிறோம், என்ன உண்ணப் போகிறோம், எப்படி இருக்கப் போகிறோம் என்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்த பின்பே இந்த மலையேற்ற பயணம் தொடங்குகிறது. ட்ரெக் தமிழ்நாடு என்கிற அமைப்பின் மூலமாக ட்ரெக் தமிழ்நாடு தமிழக அரசினுடைய இந்த உதவியை நாம் எப்படி பெறுவது, அங்கு எப்படி நாம் பதிவு செய்து கொள்வது, நமது பெயரை எப்படி அங்கு பதிவிட்டுக் கொள்வது என்ற அனைத்தையும் கிளிஃப் டாப்பர் கம்யூனிட்டிக்குள்ள நண்பர்கள் நமக்கு முழுவதுமாக உதவி செய்கிறார்கள். முதல் நாளே கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விடுதியில் தங்கக்கூடிய ஒரு அருமையான அனுபவத்தை இந்த குழு நண்பர்கள் நமக்கு கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் 30 பேர் சேர்ந்த ஒரு நண்பர்களின் குழுவாக, ஒரு குடும்பங்களின் அமைப்பாக அத்தனை பேரும் இணைந்து பயணித்த ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைந்திருந்தது. பூக்கள், மரங்கள், செடிகள், குழந்தைகள், விளையாட்டு, ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலை உணவு, ஒரு பனி நிறைந்த ஒரு படலம். இந்த தங்கிய விடுதியே ஒரு அற்புதமான இயற்கை சூழல் மிகுந்த ஒரு இடமாகவும், அனைவரும் பேசி சிரிக்கக்கூடிய ஒரு இடமாகவும், வந்த களைப்பு தெரியாத வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக நமது கொடைக்கானலுக்கு அருகிலேயே இந்த அற்புதமான ஒரு இடத்தை நமது கிளிஃப் டாப்பர் குழுவினர் நமக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கக்கூடிய டால்ஃபின் நோஸ் என்கிற இடத்திலிருந்து இந்த மலை பயணம் தொடங்கியிருந்தது. ட்ரெக் தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய அந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும், எப்படி நமது பெயரை பதிய வேண்டும் என்கிற அத்தனை விவரங்களையும் கிளிஃப் டாப்பர் நண்பர்களே நமக்கு ஒருங்கிணைத்து அதை செய்கிறார்கள். இந்த மலை பாதுகாப்பானது, இந்த மலை அற்புதமானது, இந்த மலை அழகானது, இந்த மலை பல ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இருந்தது. இந்த காடுகளின் ஓசையை கேட்க முடிகிறது, ஒரு அமைதியை உணர முடிந்தது. குழந்தைகளெல்லாம் காடுகளை கண்டு குதூகலித்தார்கள். வெறும் செல்போனில் இந்த உலகத்தை பார்த்த குழந்தைகள், வெறும் செல்போனில் அடங்கியிருந்த குழந்தைகளை வெளியே கொண்டு வந்து இந்த காடுகளை, இந்த மரங்களை, இந்த பட்டாம்பூச்சிகளை, இந்த அருவிகளை, இந்த ஓசையை, அமைதியினுடைய சொரூபத்தை காட்டக்கூடியவதாக இந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை, இயற்கையின் மலையில் ஏறக்கூடிய அற்புத அனுபவத்தை இந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பரிசாக கொடுத்தார்கள். குழந்தைகள் மட்டுமல்ல, ஒருவர் செல்லப்பிராணியான தான் வளர்க்கும் நாய்க்குட்டியை அழைத்து கொண்டு வந்திருந்தார். காஃபி என்று அழைக்கப்பட்ட அந்த நாய் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக மாறியது. இந்த குழந்தைகள் செல்ல பிராணியோடு, அந்த நாய்க்குட்டியோடு விளையாடி கொண்டே, இந்த காட்டின் குரலை கேட்டுக்கொண்டே, அந்த நாய்க்குட்டியோடு கொஞ்சிக்கொண்டே இந்த மலையை கடக்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சி, இந்த காடும் மலையும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அத்தனை உயிரினங்களுக்கும் நேசத்துக்குரியது என்பதை காட்டியது. இந்த செல்ல பிராணிக்கு ஒரு அழகான ஷூ மாட்டி அந்த செல்லக்குட்டியும் எங்களோடு நடந்து வந்த அந்த அனுபவம் இன்னும் மனதுக்குள் நிற்கக்கூடிய, அசை போடக்கூடிய, இந்த நாய்க்குட்டியினுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு தருணம் அமையுமா என்று நினைக்காத வண்ணமாக அந்த நாய்க்குட்டியும் இயற்கையை அனுபவித்து வந்தது மிக ஆச்சரியத்தை தந்தது. இங்கு இந்த வெள்ளக்கவி கிராமத்தில் யாருமே செருப்புகள் அணியாத மக்களாக இருந்தார்கள்.
இங்கு பல வன தேவதைகளின் சன்னதிகள் இருக்கக்கூடிய காரணத்தினாலும், இங்கு பல சித்தர்களினுடைய ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய காரணத்தினாலும், இங்கு பல முன்னோர்களினுடைய வழிபாடு இருக்கக்கூடிய காரணத்தினாலும் யாரும் இங்கு செருப்பு அணிவதே இல்லை. இங்கு பல சிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவர் கையில் துப்பாக்கியோடு 2 நாய்களோடு இந்த ஊரை காவல் காக்கும் வண்ணமாக ஒரு சிலையில் நமக்கு காட்சி தருகிறார். இந்த கிராமத்தில் இன்னொரு அதிசயமான விஷயம், இங்கு சமைப்பவர்கள் சூரியனை பார்த்துத்தான் சமைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பார்த்த உடனே அத்தனை பேரும் ஒரு அன்போடு தங்கள் வீடுகளுக்கு அழைத்து, சிலர் தங்கள் வீடுகளில் சுக்கு காப்பி என்று சொல்லக்கூடிய சுக்கு டீ கொடுத்து அனைவரையும் உபசரித்தார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், விருந்தோம்பல் இன்றைக்கும் மலைவாழ் மக்களிடம் இருக்கிறது. விருந்தோம்பலும் அன்பும் பிரியமும் இன்றைக்கும் மலைவாழ் மக்களிடம் இருக்கிறது. நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, உங்களை கவனிக்கவில்லை என்றால் எப்படி என்று அந்த மகிழ்ச்சியோடு கொடுத்த அந்த சுக்கு டீ, அந்த சுக்கு காப்பியில் அன்பும் அரவணைப்பும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் கொண்டிருக்கக்கூடிய பாசமும், முகம் தெரியா மனிதர்களிடம் கொள்ள வேண்டும் என்கிற அன்பும் அந்த டீயை இன்னும் ருசியாக மாற்றியது. இந்த மலையில் யாரும் பால் குடிப்பதில்லை என்பது இன்னொரு ஆச்சரியமான தகவலாக இருந்தது. இங்கு அரசே ட்ரெக் தமிழ்நாடு அமைப்பின் மூலமாக ஒரு கூடாரங்கள் அமைத்திருக்கிறது. நிறைய கூடாரங்கள், டென்ட் ஸ்டே என்று சொல்லக்கூடிய அற்புதமான கூடாரங்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. மலை மீது, பனி மீது, வானத்துக்கு அருகே ஒரு மலை பயண அனுபவம், நல்ல ஆரோக்கியமான மதிய உணவு, ஊஞ்சல் விளையாட்டு, சூரிய அஸ்தமனம் என்று கண்கொள்ளா காட்சியாக இந்த அற்புத தருணம் என்பது வாழ்க்கையில் பரிசாக அமைந்த நேரமாக இந்த நேரம் இருந்தது. இரவு நேரத்தில் ஃபயர் கேம்ப், நெருப்போடு விளையாடக்கூடிய தருணம், ஆடல் பாடல் என்று மகிழ்ச்சியான ஒரு நேரமாகவும், கதையாடல் நிகழ்வாகவும், அந்தாக்ஷரி, டான்ஸ், தம்ஷரப் என்று இந்த இடமே ஒரு மகிழ்ச்சியின் பிறப்படமாக நம் கிளிஃப்டாப்பர் குழுவினர் இந்த இடத்தை ஒரு மகிழ்ச்சியின், சிரிப்பின், சந்தோஷத்தின் கூடாரமாக இந்த இடத்தை மாற்றக்கூடிய மாயாஜாலத்தை இந்த நண்பர்கள் இணைந்து செய்தார்கள். ஒரு பயணம் என்பது நண்பர்களோடு இணைந்து பயணிக்கும் போது அந்த பயணம் என்பதே வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அமையும் என்பதை கிளிஃப்டாப்பினர் நண்பர்கள் நமக்கு காமித்தார்கள். இந்த பயணம் அழகு, பயணிப்பவர்களும் அழகு. மறக்க முடியாத இரவு, நட்சத்திற்கு அருகே, வானத்திற்கு அருகே பாறைகளுடன் பேசிக்கொண்டே, பறவைகளுக்கு சிரித்து கொண்டே, மரங்களுக்கு மத்தியில் மனிதனுக்கு ஒரு கூடு போதாதா? இந்த பாறைகளுக்கும் மரங்களுக்கும் பறவைகளுக்கும் மத்தியில் மனிதனுக்கு ஒரு கூடு போதாதா? இந்த வானம், இந்த குளிர், இந்த காற்று, இந்த நெருப்பு, இந்த அமைதி, இதைவிட இந்த நகரத்திற்கு சென்று நாம் எதை சம்பாதிக்கப் போகிறோம் என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்க கண்ணில் தூக்கம் தழுவியது. காலை கண் விழிக்கும் போது சூரிய கதிர்கள் நம்மை தழுவின. இதோ ஆதவன் வரப்போகிறான், நம்மை தொடப்போகிறார், வாழ்வை தரப்போகிறார். சபரிமலையில் ஒரு நாள் மட்டும்தான் மகர ஜோதி தெரியுமா? எனக்கு தெரிந்து இந்த மலைப்பிரியர்களுக்கு, காட்டின் பிரியர்களுக்கு, மலையில் பயணிப்பவர்களுக்கு மலரும் மகர ஜோதி இந்த சூரிய உதயம். எங்களுக்கு எல்லா மலையும் சபரிமலைதான், எல்லா மரமும் போதி மரம்தான், எல்லா நீரும் கங்கை நீர்தான், ஒவ்வொரு உதயமும் மகர ஜோதிதான். சூரிய தரிசனம், உதய கீதம், பறவையின் பரிசு, காலை நேர காற்று, வானம் போடும் வண்ணக்கோலம் என்று இந்த வானமே, இந்த காலையே ஒரு பரிசாக, நம் வாழ்க்கையின் ஒரு உதயமாக இந்த வானம் வர்ண கோலங்களால் நம்மை ஆசீர்வதித்தது. கேமராக்கள் பறந்தது, கைபேசிகளில் வானம் வசப்பட்டது. எல்லோரும் கூடினோம், வானத்தை வாழ்த்தினோம், ஆதவனை வணங்கினோம். வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்று ஏங்கினோம். என்ன செய்ய? நாளை விடிந்தால் நரகம், நாளை விடிந்தால் நரகம், நாளை எங்கள் வாழ்வு இருக்கும் இடம் நகரம். சொர்க்கம் இங்கே இருக்கச் சொல்கிறது, சொர்க்கம் இங்கே இருக்கச் சொல்கிறது, நரகம் எங்களை அழைத்துச் செல்கிறது. எல்லோரும் கூடினோம், கேமராக்காக சிரித்தோம், சென்ற இரவை நினைத்தோம், மலையில் நடந்து உடல் எடையை குறைத்தோம், மலை பயணத்தை முடித்தோம், இயற்கை பாடத்தை படித்தோம். வெள்ளகவி வாழ்வை சொன்ன கவி. வாழ்க்கை சிறப்பாக, வாழ்க்கை உயர்வாக, வாழ்க்கை நமக்கான அன்பாக, வாழ்க்கை அமைதியாக இருக்க இந்த மலை பயணம் என்பது நமது வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் பயணமாக அமைகிறது. வாழ்க இயற்கை, வாழ்க வெள்ளகவி, வாழ்க கிளிப்டாப்பர் நண்பர்கள், வாழ்க ட்ரெக் தமிழ்நாடு, வாழ்க மலை பயணிகள். இன்னும் இயற்கை
செழிக்கட்டும். இந்த இயற்கையில் நடந்து நமது குடும்பங்கள் சிரிக்கட்டும். வாழ்க.